ஓகே கைஸ், ஸோ சூப்பர் மீட்டியர் வந்தாச்சு, வண்டி வந்தாச்சு. டெஸ்ட் ட்ரைவ் கோயம்புத்தூரில் பண்ணுறேன். ஸோ இத்தனை நாள் ஆயிடுச்சுங்க, லைக் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணுறதுக்கே எனக்கு வந்துட்டு இத்தனை நாள் ஆகிப்போச்சு, சாரி. ஆனால் ஏன்னா இப்போ தான் வண்டியே வந்திருக்குங்க. லைக் இங்கே பாருங்கள், ராயல் என்ஃபீல்டு பாரத் மோட்டார்ஸ். ஸோ இது ஆக்சுவலி முன்னாடி கம்பெனி ஷோரூமாக இருந்தது, இப்போ பாரத் எடுத்துட்டாங்க. ஸோ பாரத் மோட்டார்ஸ் தான் வந்து ஃபுல்லாக இது பண்ணுறாங்க. ஸோ வந்துட்டு டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவில் இருக்கேன். ஸோ அதனால் இந்த வண்டியை பாருங்கள், சூப்பராக இருக்குல்ல. ஸோ எக்ஸாஸ்ட் ஃபுல்லாமே உங்களுக்கு ஸ்ட்ரைட்டாக வந்துடும். என்னங்க? இல்லை, நான் பேசிகிட்டு இருக்கேன், கேமராவில் வீடியோ எடுத்துகிட்ருக்கேன், பேசிகிட்ருக்கேன். ஸோ எக்ஸாஸ்ட் பார்த்திங்கன்னா ஸ்ட்ரைட்டாக இப்படி வந்துடும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், பிரேக் பேட்ஸ்லாம் சூப்பராக இருக்குது. சஸ்பென்ஷன் ஹார்டுன்னு சொன்னாங்க, நான் இப்போ ஓட்டி பார்க்குறேன். கோவா ரைடர் மேனியா வீடியோஸ் பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம எல்லாம் வண்டி பார்த்துருக்கோம், உட்காந்துருக்கோம், பட் ஓட்டினதில்லை. ஃபுட் பேக்ஸ் நல்லா ஃப்ரண்ட்டு, சிலிண்டர் பார்த்திங்கன்னா இங்கே வர மாதிரி இருக்குது. ஓட்டோ சென்சார், ஆக்சிஜன் சென்சார் ஜாஸ்தி பண்ணியிருக்காங்க. மேஜர் அப்டேட் பார்த்திங்கன்னா ஓகே, இங்கே வந்து ரீடு வால்வ் வரும். ஸோ அந்த ரீடு வால்வ் வந்து இது பண்ணியிருக்காங்க. ரீடு வால்வ் எடுத்துகிட்டு இவங்க வந்து ஒரு கிளாம்ப் போட்டு பண்ணியிருக்காங்க, பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இது பெரிய அப்டேட். ஹெட்டு அப்டேட் பண்ணியிருக்காங்க இந்த இடத்துல. இந்த மாதிரி நிறைய அப்டேட்ஸ் பண்ணியிருக்காங்க சீரியஸாக. ஆயில் கூலரோட டிசைனுமே பாருங்கள் மாற்றி இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க, நல்லாயிருக்கு. ஸோ ஆக்சிலேட்டர் கேபிள் பெருசு, நம்ம இன்டர்செப்டருக்கு வந்து நம்ம மாற்றினா மாற்றிக்கலாம். லைக் இந்த ஆக்சிலேட்டர் கேபிள் வாங்கி நம்ம வண்டி ஹேண்டில் பார் பெருசாக இருக்கு இல்லையா, ஸோ அதுக்கு போட்டுக்கலாம். கிளச் கேபிள் அப்படியே போட்டுக்கலாம்னு வைங்களேன், அந்த மாதிரி. பட் பிரேக்ஸ் எல்லாமே அப்டேட் பண்ணிட்டாங்க, பட் அதே பை பிரேக் நோ ப்ராப்ளம். ஸோ ஓட்டி பார்த்துடலாம். இதுதாங்க மேஜர் அப்டேட். மற்றபடி நீங்கள் எல்லாமே நீங்கள் நெட்டில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இது வந்து ஹையர் அண்ட் மாடல், சூப்பர் மீட்டியரோட ஹையர் அண்ட் மாடல். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்ட். ஓட்டி பார்த்துருவோம். வா, ஆக்சுவலி பூஜை போட்டிருக்காங்க தெரியுதுங்களா, இப்போ தான் வண்டியே வந்திருக்கு. வந்ததும் நம்ம ஓட்டி பார்க்குறோம். நல்லா இருக்குல்ல. கிரண்ட்டு பாருங்கள், ஸ்டாக் சைலன்சர் தான். நீங்கள் சைலன்சர் மாற்றிட்டிங்கன்னா நம்ம வண்டி மாதிரி சூப்பராக பிரித்து சவுண்டு வரும். ஹார்லி சவுண்டே வந்துடும் உங்களுக்கு, சரிங்களா? ஹார்லி சவுண்டே வந்துடும் உங்களுக்கு, கண்டிப்பாக ஹார்லி சவுண்டே வரும், கேளுங்க. நல்லாயிருக்கு. சரி, ஓட்டி பார்த்துருவோம். கால் முன்னாடி தான் வைக்கணும். வைக்குது ஃபஸ்ட் கியர் இந்த சைடு. ஸோ ஓட்டி பார்த்துருவோம். பேக்கில் வந்து உங்களுக்கு கியர் பொசிஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் நீங்கள் காலில் கூட பேக்லேயும் கூட பண்ணலாம். ஸோ அது ஒரு நல்ல ஒரு பெரிய அட்வான்டேஜ் தான். மிரர்ஸ் ஓகே, நல்லா இருக்குங்க, நாட் பேட். மிரர்ஸ் வந்து நல்லாவே கொடுத்துருக்காங்க. நல்ல வியூங்க மிரரு, ஸ்டாக் மிரரு நல்லா இருக்குது. இல்லை பாஸ் லைட் வந்து இப்படி ஓகே, பாஸ் லைட் இப்படி கொடுக்கணும். ஏன்னா ரோட்டரி சுவிட்ச் இல்லையா, அந்த ஒரு ரீசன். இது அசார்ட் லைட்டு தேவையில்லை, அதை நம்ம சும்மா போடக்கூடாது. பிக்கப் இருக்குதுங்க, நல்ல பிக்கப் இருக்குது, நல்ல பிக்கப் இருக்குது. அது ஒரு பெரிய இது. டீ ஸ்டெம்பு பார்த்திங்கன்னா இது சூப்பராக கொடுத்துருக்காங்க. லைக் நல்லாவே ரொம்ப ஒரு ஹெவி டியூட்டியாக கொடுத்துருக்காங்க. இது அப்படியே நீங்கள் இன்டர்செப்டர் போட்டிங்கன்னா அது வாட்டுக்கு இருக்கும். வா, அடேங்கப்பா. ஆனால் கால் வந்து மீட்டியரோட பார்த்திங்கன்னா லைக் நம்ம டவுன் ஷிஃப்ட் பண்ணும்போது கொஞ்சம் இதாக இருக்குது. ஓகே, ஆமாம், கால் வந்து கொஞ்சம் இது பண்ணுற மாதிரி தாங்க இருக்குது. நம்மளுக்கு லிமிட் இவ்வளோ தாங்க, இதோட இது பண்ணிக்கணும். அவர் அதான் சொல்லி கொடுத்தாரு, ப்ரோ சிக்னல் டு சிக்னல் தான், தாண்டி போயிடாதீங்க. சஸ்பென்ஷன் ஹார்டாக தாங்க இருக்குது, அது சொன்ன மாதிரி கரெக்டு தான். சஸ்பென்ஷன் வந்து ஹார்டாக தான் இருக்குது. இப்போ ஜஸ்ட்டு ஒரு த்ராட்டில் கொடுத்து பார்ப்போம் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம், ஓகேங்களா? ஐயோ, இன்டர்செப்டர். ஓகே, ஸோ நல்லாவே ஒரு பொசிஷன் வருதுங்க, நல்லா இருக்குது. சீரியஸ்லி நல்லா இருக்குது. கட் அடித்து ஓட்ட முடியுமா பார்த்துடலாமா? கட் அடிக்கலாங்க, கான்ஃபிடென்ட் இருக்குது. பட் வந்து மீட்டர் 350 மாதிரி கால் வந்து இன்னும் கீழே இருக்கும். இது கொஞ்சம் மேலே இருக்குது. லைக் பொசிஷன் வந்து அந்த அளவுக்கு இதாக இருக்குது. ஸோ பார்த்து தான் பண்ணணும். அப்படி ஓகே, நல்லா இருக்குங்க, சீரியஸ்லி நல்லா இருக்குது. ஆனால் என்ன, அந்த டவுன் ஷிஃப்ட் பண்ணும்போது மட்டும் எனக்கு கால் சரியாக வரமாட்டேங்குது. அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் ஏதாவது இருக்கும் கண்டிப்பாக. நல்லா இருக்குங்க, சீரியஸ்லி கம்ஃபர்ட் இருக்குது. எனக்கு இந்த ஷிஃப்ட்டு தான் இன்னும் கொஞ்சம் செட் ஆகலை. ஆமாம்,
இன்னும் கொஞ்சம் இறங்கியிருந்தால் நல்லா இருந்திருக்கும். பட் மேலே இருக்கிறனால அது கொஞ்சம் இதாக இருக்குங்க. லைக் ஒன்று தான் சஸ்பென்ஷன் ரியர் ஹார்டு தான், நல்லாவே ஃபீல் ஆகுது. ஃப்ரண்ட்டு ஹார்டாக தான் கொடுத்துருக்காங்க, பட் நல்லா இருக்குங்க. சீரியஸ்லி நல்லாயிருக்கு. 4 lakhsக்கு ஒருத்தான் நீங்கள் கமெண்ட் சொல்லுங்கள். ஏன்னா நிறைய அப்கிரேட் பண்ணியிருக்காங்க இன்டர்செப்டர்லேருந்து. ஃபியூச்சர் வைஸ் காலை திரும்ப போகுது. ஃபியூச்சர் வைஸ் நிறைய அப்டேஷன் பண்ணியிருக்காங்க, அது நம்மளால் பார்க்க முடியுது. பவர் இருக்குங்க, அந்த ஆர்பிஎம்மில் உட்காரும்போது நல்லா பவர் தருது. நல்ல கம்ஃபர்ட் இருக்குது, நான் இல்லைன்னு சொல்ல. பட்டு சீட் ஹைட்டு இருக்குது, சீட் ஹைட்டான மாதிரி இருக்குது. பட் இது கொஞ்சம் லோவராக இருந்தால் நல்லாயிருக்கும், லோவராக கொஞ்சம் அப்படி ஃபார்வர்ட் பொசிஷன்டாக இருந்தால் நல்லாயிருக்கும்னு தோணுது. அது ஒன்று தாங்க எனக்கு டிஃப்ரெண்ட்டாக தெரியுது ஓட்டும்போது. லைக் நம்ம கால் ரொம்ப ஹைட்டாக வச்சுருக்கோம், சீட் அதுக்கு தான் ஹைட்டாக இருக்குது. பட்டு இன்னும் கொஞ்சம் லோ பண்ணியிருக்கலாமோன்னு எனக்கு தோணுது. உங்களுக்கு எப்படின்னு நீங்கள் பாருங்கள். சீட் இன்னும் கொஞ்சம் லோ பண்ணலான்னு தான் தோணுச்சு. டேங்க்கு 15 liters. இன்னொரு பெரிய அப்டேட் இருக்குது, நான் அதே சொல்கிறேன். இங்கே E20ன்னு எழுதியிருக்கு, உங்களுக்கு பார்த்தா தெரியும் இங்கே E20 அப்படின்ட்டு. ஆனால் இப்போ வந்து நார்ம்ஸு எமிஷன் கொடுத்துட்டாங்க. லைக் E20 தான் வந்து ஃபுல்லாமே இது பண்ணணுன்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் வந்து E20 ஃபியூல்ஸை யூஸ் பண்ணுவீங்க. அதுக்கு வந்து இது கம்ப்ளைண்ட்டாக தான் இருக்குது. இப்போ வர BS6 என்னோடய வண்டி E10ங்க. BS4 BS6 எனக்கு தெரியல. BS4 வாங்கின வண்டியெல்லாம் பாவங்க. E10 தான் அதில் வந்து ரெக்கமெண்டட், அதுக்கு மேலே போகக்கூடாது. இது E20 இது ஓகே. இப்போ வர ஃபியூச்சர் ரெஸ்ட்டுக்கு இது பண்ணிட்டாங்க. நம்ம வண்டியில் என்ன பண்ணுறதுன்னு தெரியலங்க, எத்தனை நாள் தான். நான் அதை பற்றி வேணும்னா சொல்லுங்கள், அதை நான் தனியாக ஒரு வீடியோவில் போடுறேன். நான் உங்களுக்கு வந்து ஃபுல்லாமே அது ஒரு டெடிக்கேட்டடாக ஒரு வீடியோ போட்டுடுறேன். நீங்கள் அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், அதை பற்றி நான் பேசுகிறேன். பட் இது வந்து E20 கம்ப்ளைண்ட் அது ஒன்று இருக்குது. ராயல் என்ஃபீல்ட் பேட்ச் இங்கே வருது, நல்லாயிருக்கு, சூப்பராக இருக்குது. டேங்க்கு 15 லிட்டர்னுங்கும்போது நீங்கள் பாட்டு க்ரூஸ் பண்ணலாம்ல. லைக் பிக்கப் இருக்குங்க, இல்லைன்னு இல்லை, பிக்கப் இருக்குது உங்களுக்கு. பாருங்கள் அப்படியே டர்க்குன்னு போனால். எந்த கீரில் இருக்குதுன்னு தெரியல, 3rd or 2nd தெரியல, 3rdல தான் இருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த பவர் இருக்குது, அந்த பவர் வந்து உங்களுக்கு ஃபீல் பண்ண முடியுது. ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது ஆக மொத்தம். அதுவும் தான் பிரேக் அடிச்சுன்னா சக்குன்னு அடித்தா நிற்கும். ஸோ அது ஒன்று இருக்குது. ஃப்ரண்ட்டு நல்ல பைட்டு. பின்னாடி டிஸ்க் வந்து இன்டர்செப்டரோட சூப்பராகவே உங்களுக்கு வந்து பிடிக்கும். கியர் இப்படி போடுங்க, ஓகேங்களா, இப்படி போடுங்க. ரிலீஸ் பண்ணும்போது இப்படி போடுங்க, சரிங்களா, போடும்போது இப்படி போடுங்க, அவ்வளோதான், ஓகேவா. ஸோ வண்டி நல்லாயிருக்கு. ட்ரிப்பர் நேவிகேஷன் கொடுத்துருக்காங்க, அது ஒன்று. சைட் மிரர் வந்து இதே போதுங்க. பாருங்க, நான் ஜாக்கெட்டே போட்டிருக்கேன். எனக்கே வந்து இந்த சைட் மிரர்ஸ் வந்து இதுவே நல்ல ஒரு ஃபீல் கொடுக்குது, நல்லா கவர் பண்ணுது. அதுக்கு மேலே உங்களுக்கு என்ன போட்டுக்கோங்க. ஹேண்டில் பார் இஸ் ஆசம் as always. வேறு ஃபைனலாக ஓட்டி பார்க்கணுன்னு ஆசை, ஓட்டி பார்த்துட்டேன். லாங்கு வந்து யாராவது ஓனர்ஸ் இருந்தீங்கன்னா வண்டி கொடுங்க ஒரு டிரைவுக்கு. கண்டிப்பாக நான் லாங் இதில் எப்படி இருக்குன்னு நான் சொல்கிறேன். ஆக்சிஜன் சென்சர்ஸ் வந்து இது பண்ணனால ஒரே நிமிஷம் இருங்க. ப்ரோ சொல்லுங்கள் ப்ரோ. டெஸ்ட் ட்ரைவ் தான் பண்ணுறேன். நல்லாயிருக்கு. வண்டி நல்லாயிருக்கு. இன்டர்செப்டரோட கம்பேர் பண்ணும்போது நிறைய அப்டேட் பண்ணியிருக்காங்க. வெயிட் ஓட்டும் போது தெரிலங்க எதுவும். ஸ்பீடு இப்போது நான் இங்கே சிட்டியில் தான் கொடுத்துருக்காங்க, சிட்டியில் தான் ஓட்டுறேன். இன்ஜின் நாய்ஸ் எல்லாமே கம்மியாக தான் இருக்குது. அதனால் நல்லா இருக்குங்க வண்டி. யூடியூப் பண்ணுறேன், சும்மா வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன், அவ்வளோதான். என்னங்க? ஆமாம், மீட்டியர் 350 இருக்குல்ல, அதோட அப்கிரேட் அவ்வளோதான். 650 மீட்டியர் 650ன்னு போட்டாங்க. நிறைய அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. ஆனால் உங்களுக்கு ரேட்டு 4.25 என்னமோ வருது. உங்களுக்கு க்ரூசர் பிடிக்குன்னா எடுக்கலாங்க. க்ரூசர் பிடிக்கும், ஹைவேஸ் மட்டும் அப்படின்னாக்கா எடுக்கலாம். 650 அந்த இன்டர்செப்டர் என்ன பவரோ அந்த மாதிரி இருக்குது. அந்த இன்டர்செப்டர் GTயோட பவர் இருக்குது. ஆனால் நீங்கள் வந்து க்ரூசிங் பண்ணுவீங்கன்னா ஆமாம், சஸ்பென்ஷனும் பார்த்தீங்கன்னா ஹார்டாக தான் கொடுத்துருக்காங்க. ஏன்னா அந்த ரொம்ப சாஃப்டாக இருந்தால் அடிப்படும், கீழே அடி, அதனால் கொஞ்சம் ஹார்ட் பண்ணியிருக்காங்க. ஆமாம். மற்றபடி வண்டி நல்லா இருக்குது. ஓட்டி பாருங்கள், டெஸ்ட் ட்ரைவ் வேணால் இங்கே ஷோரூம் இருக்கு இல்லையா, வந்து அப்படியே ஓட்டி பாருங்கள், நல்லா இருக்குது. ஓகே, விச்சு V650 அடிங்க வரும். V650. ஆமாம், ரெக்கார்ட் ஆகிட்டே இருக்குது, பார்க்குறேன்.
ஓகே. ஸோ அவங்க கேட்ட டவுட்ஸ் எல்லாமே நான் இது பண்ணியிருக்காங்க. ஸோ அதுவும் ஒரு இதாக இருக்குது, நல்லா இருக்குது. ஸோ உங்களுக்கு டெஸ்ட் ட்ரைவ் பண்ணால் பரத் மோட்டார்ஸ் வந்து பாருங்கள். அவ்வளோதான், டெஸ்ட் ட்ரைவ் பண்ணலாம். மண்டேலேருந்து அவங்க கொடுக்குறாங்க டெஸ்ட் ட்ரைவ். ஸோ அதனால் நீங்கள் தாராளமாக ஓட்டி பார்க்கலாம். ஓகேங்களா? லைசன்ஸ் மட்டும் கொண்டு வந்துடுங்க. லைசன்ஸ் கேட்பாங்க. பாருங்கள், இப்போ நான் சிட்டிக்குள்ளே தான் ஓட்டுறேன். ஈஸியாக மெனுவர் பண்ண முடியும். லைக் நான் இது வந்து கட்டடிக்கணும் அப்படிங்கிறக்காக அடிக்கலை, உங்களுக்கு காட்டுறேன். ஜஸ்ட்டு இப்போதைக்கு சரி இப்படி பண்ணலாம் அப்படின்னாங்கிற அந்த ஒரு ரீசனால் நான் உங்களுக்கு காட்டுறேன். ஓகேங்களா? ஸோ முடிச்சுக்கலாம். நான் அப்படியே யூடர்ன் போட்டுட்டு வண்டி இது பண்ணி ஷோரூம் தாண்டிட்டேன். ஸோ போதும், ஜஸ்ட் லைக் தட். அதான் ஒரு 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 கீர், ஒரு ட்விஸ்ட், ஒரு த்ராட்டில். ரவுண்ட் போயிடலாமா? ஒரு கீர், ஒரு ட்விஸ்ட், ஒரு த்ராட்டில், அவ்வளோதான். அப்படியே கொடுத்தோம்னா அது வாட்டுக்கு போகுங்க. ஜஸ்ட் லைக் தட், ஜஸ்ட் லைக் தட் அப்படியே போகும். அந்த வாபிளில் எதுவும் இல்லைங்க, வாபிளில் எதுவும் இல்லை. சரிங்களா? வாபிளில் எதுவும் இல்லை, தாராளமாக வாங்கலாம். நல்லா இருக்கும் மீ டெஸ்ட். நைஸ் நைஸ் நைஸ். எப்படி? அவ்வளோதான். சஸ்பென்ஷன் ஆடாக இருக்குது. இங்கே குளியல் விடும்போது அந்த வைப்ரேஷன் நம்ம உடம்புக்கு வருது. அது ஒன்று மட்டும் நான் கொஞ்சம் யோசிக்கிறேன். மற்றபடி இல்லைங்க, அதாவது பியூர் க்ரூசிங்னு ஆயிடுச்சு. நைஸ். எனக்கு அந்த கியர் டவுன் ஷிஃப்ட் பண்ணுறதுல மட்டும்தாங்க எனக்கு கொஞ்சம் இதாக இருக்குது, மற்றபடி எதுவும் இல்லை. ஓ இப்படியா? ஓகே ஓகே, ஓட்டுலாம். வண்டி நல்லா இருக்குங்க, வண்டி சூப்பராக இருக்குது. என்னங்க வாங்கறதுக்கெல்லாம் டைம் ஆகும், பார்க்கலாம். வாங்க முடிஞ்சால் வாங்குவோம், வாங்க முடிஞ்சால் வாங்குவோம் கண்டிப்பாக. தெரியலீங்களே, பொட்டுருக்கு வந்துடல. 333.7. ஓகே ஓகே. ஸோ சென்சார்ஸ் எல்லாம் இது தான். இந்த லைட் சென்சார்ஸ் இருக்கும், இது இருக்கும். உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் என்ன இதில் பண்ணலாம். லைக் ட்ரிப் ஏ, ட்ரிப் பி பொட்டு வச்சுருக்காங்க. ஸோ அதனால் விட்டுருங்க. டைம் காட்டுது, சரிங்களா? ஓடோமீட்டர், ட்ரிப் ஏ, பி, அப்புறம் ஓடோமீட்டர் காட்டுது. ஸோ இதுதாங்க ஸ்பீடோமீட்டர். டைம் இதிலே இருக்குது, பிரச்சனை இல்லை, நல்லா இருக்குங்க. ரொம்ப ப்ரீமியமாக ஃபீல் ஆகுது. சொன்னீங்க. ஓகே. இன்னொன்று டிஸ்க்கு வந்து பெரிய காம்ப்ளிமெண்ட்டுங்க. டிஸ்க்கு ரொம்ப பெருசு. பிரேக்கிங் வந்து நல்லாவே பண்ணியிருப்பாங்க. அப்புறம் வந்து கேட்டலைட்டிக் கன்வெர்ட்டர்ஸ் வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க இங்கே, சரிங்களா? ஆர்ஆர் யூனிட் எல்லாமே வந்து சேஞ்ச் ஒரு அப்டேட் பண்ணியிருக்காங்க. இன்டர்செப்டில் பார்க்கும்போது அப்டேட், இதான் என் வண்டியிலேருந்து பார்க்கும்போது நிறைய அப்டேட் இருக்குது. சரிங்களா? த்ராட்டில் பல்ல அதே பாஸ், அதே தான். 648 சென்டிமீட்டர் கியூபிக், அதான் சிசி. பிரேக்கு இதெல்லாம் இங்கே இருக்குது, இதை மட்டும் கொஞ்சம் இருக்கும். க்ரூசர்னால் அது அப்படி தான் இல்லை, மற்றபடி எல்லாமே சூப்பர். உங்களுக்கு வந்து கிளாம்ப்பு அடித்து ப்ராக்கெட் பண்ணியிருக்காங்க. வைப்ரேஷன் இன்னுமே குறைஞ்சிருக்குன்னு தான் சொல்லணும். கொஞ்சம் ஃபீல் ஆச்சு, வைப்ரேஷனே கம்மியாக இருக்குது. இந்த கிளாம்ப் போட்டிருக்கனால ஒரு நல்ல சப்போர்ட்டு தான். ஆயில் கூலர் நல்லாவே வந்து அந்த கார்டு வந்து நல்லா அப்டேட் பண்ணியிருக்காங்க. நல்ல ஸ்ட்ராங் பில்ட்டு தாங்க, நல்ல ஸ்ட்ராங் பில்ட். ஸோ நீங்கள் மறக்காமல் ஓட்டி பாருங்கள். பாரத் ஆட்டோமோட்டிவ்ஸ் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹோப்ஸ் வந்து கேஸ் கம்பெனின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலி நிறைய பேர் தெரியும், கோயம்புத்தூரில் அந்த ஷோரூம் வந்தது. ஆப்போசிட்டில் மகேந்திரா ஷோரூம் இருக்குது, அதுக்கு ஆப்போசிட்லேயே இருக்குது. ஸோ வேணும்னா கண்டிப்பாக வந்து இங்கே டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பாருங்கள். வேறு அவ்வளோதான் டீட்டெயில்ஸ். ஓகே, ஸோ பார்ப்போம். சூப்பர் ஹெட்லைட்டு, எல்இடி சூப்பர், சொல்லவே வேணாம், செம்மையாக இருக்குது. கலர் தாங்க வேறு லெவல், வேறு லெவல். எல்லாமே எல்இடி தான். இல்லை, சஸ்பென்ஷன் அட்ஜஸ்டபிள், கொஞ்சம் ஹார்டாக இருக்குது. டயர்ஸ் எல்லாமே நல்லாயிருக்கு. உங்களுக்கு யூஎஸ்பி வந்து இங்கே வரும்னு சொல்லுவாங்க இந்த இடத்துல, இங்கே சாவி போடுறதுக்கு. பட்டு ஆன் த கோவில் பண்ணுற மாதிரி தான் நல்லா இருந்திருக்கும், இங்கே கொடுத்துருக்கலாம். அதுதான் ஒரு யோசிக்கிறேன். அட்ஜஸ்டபிள் லிவர்ஸ் தான், இது திருப்பினீங்கன்னா அது அட்ஜஸ்ட் ஆகிக்கும், சரிங்களா? அதுவும் அதே தான். சரிங்க, அதான் டவுட்ஸ் வந்து பாருங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பார்க்கலாம். தேங்க்யூ கைஸ் ஃபார் வாட்சிங், தேங்க்ஸ் அ லாட். ஸோ இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். பாய் 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 பாய். ஓகே ஓகே, ரைட் ரைட், பாப்போம்.
பண்ணிக்கிறேன். வண்டி சூப்பராக இருக்குது ப்ரோ, நல்லாயிருக்கு. நீங்களே ஓட்டினது இல்லையா? ஓ ஆக்சுவலி அப்போ எப்போ வந்தது வண்டி இங்கே? அப்படியா? ஓகே ஓகே ஓகே. ஆனால் ஒரு வண்டி இருக்குது, சரி பண்ணிகிட்டு இருக்கிற மாதிரியே தான் நானும் அவர் சொன்னார், லைக் டெஸ்ட் இருக்குங்க நீங்கள் வாங்க சண்டே பண்ணி. ஓகே ஓகே. ஓட்டருக்கு சூப்பராக இருக்குங்க, நல்ல செம்மையாக இருக்குது கண்டிப்பாக வண்டி இதெல்லாம். சரிங்களா? சரி ப்ரோ பார்ப்போம். டைமிங் எப்படி இப்போ இன்றைக்கி சண்டேனா எத்தனை மணி? 6ஓடையா? ஓகே ஓகே ரைட் ரைட். சரி ப்ரோ, சரி ப்ரோ, தேங்க்ஸ். பார்ப்போம் கண்டிப்பாக. ஸோ டெஸ்ட் ட்ரைவ் பண்ணியாச்சு, ஓட்டி பார்த்தாச்சு, ரொம்ப சந்தோஷம். ஸோ அழகாக இருக்கு பாருங்க வண்டி, எவ்வளோ சூப்பராக இருக்குல்ல. நல்லா இருக்குங்க வண்டி, எல்லாமே ஸ்டர்டியாக கொடுத்துருக்காங்க, நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது வண்டி. அதுதான் தட்ஸ் வாட் இட் மேட்டர்ஸ். ஓகேங்க. ஸோ இனி அப்படியே நேராக வீட்டுக்கு போகிறதா. சண்டே ட்ரைவ் முடிஞ்சு நீங்கள் அப்படியே பார்த்துருப்பீங்க, முடிச்சாச்சு, டெஸ்ட் ட்ரைவ் பண்ணியாச்சு, அவ்வளோதான். டுடே சண்டே, தட்ஸ் இட், இதோட எல்லாம் முடிஞ்சு. ஸோ நாளையிலேருந்து பேக் டு ஒர்க் இல்லையா, எல்லாேருக்கும் கண்டிப்பாக வேலை எல்லாம் போயிட்டுருப்பீங்க, இல்லை காலேஜ் போயிட்டுருப்பீங்க. ஸோ நல்லா பண்ணுங்கள், நெக்ஸ்ட் வீக்கெண்டில் பார்ப்போம். நம்மளை இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணலன்னா போர்ஷா தான், என்ன மாடல்லாம் தெரிலங்க. ஓகே. ஸோ நீங்கள் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிக்கோங்க, நம்ம அதில் அடிக்கடி ரீல்ஸ் போடுவோம், பிடிச்சிருந்தால் லைக் போடுங்க அதில். ஸோ பார்ப்போம் கைஸ். ஓகே, thank you guys for watching. Thanks a lot. Bye.